இந்த ஆளு ஹீட்டான ஒரு இரும்பு கம்பி எடுத்து அவரோட நெஞ்சில வைக்குவாரு. ஏன்னா இவரோட அப்பா ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போயிருக்குவாங்க. அந்த இடத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி நெஞ்சில ஒரு மார்க் இருக்கணும். அதனாலதான் இவரு சூடு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கடல்ல நீந்தி போயிட்டு ஒரு கப்பல்ல போயிட்டு ஏறுவாரு. அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கைதிங்க இருக்குவாங்க. அங்க இருக்க காவலாளிகளுக்கு தெரியாம அங்க இருக்க கைதிங்களோட போயிட்டு உட்காந்துருவாரு. நைட்டு இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்குவாரு. இவங்க நைட்டு பகலும் சேர்த்து மொத்தம் 7 நாள் அந்த கப்பல்ல போய்கிட்டு இருக்குவாங்க. கடைசியா ஒரு ஐலாண்டுக்கு வந்துருவாங்க. இவங்க கப்பலை விட்டு இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணால நடக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இவங்க எல்லாரையும் வேலை செய்ய விடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இவங்க கழுத்துல பாத்தீங்கன்னா சங்கிலியால கட்டி போட்டுருக்குவாங்க. இந்த பொண்ணு எப்பயுமே இவன் கூட தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே பலவீனமான ஆளுங்களை தேர்ந்தெடுக்க தாங்க கூட்டிட்டு வந்திருக்கும். இவன் செஞ்ச வேலையெல்லாம் பார்க்கும்போது இவன் மேல டவுட் வந்துடும். அங்க இருக்க காவலாளிங்க எல்லாருமே இவனை செக் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. ஏன்னா இந்த ஆளு பார்க்க அவங்க அப்பா மாதிரியே இருக்குவாரு. அதனாலதான் அவனை செக் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த ராஜா வந்துடுவாரு. அவரோட பையனை பாத்தீங்கன்னா இந்த ஆளு அடிக்க ஆரம்பிச்சிருவான். பதிலுக்கு இந்த ஆளு எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்படியே நிக்குவாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க காவலாளிங்க அந்த ஆளு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த ஆளு ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆளு அவரோட அப்பாவை காப்பாத்த எல்லா வேலையுமே செய்வாரு. இவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குவாரு. ஒரு பக்கம் இவரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குவாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு துணி துவைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூடாரம் இருக்கும். அந்த கூடாரங்குள்ள போகிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆளு அங்க இருக்க துணி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்குவாரு. உள்ள போய் பார்த்தா எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குவாங்க. இவரு ரொம்பவே உள்ள போய் பார்க்குவாரு. அந்த இடத்துல எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க நடந்தது எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குவாரு. அந்த பொண்ணு இந்த ஆளுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆளு ஒரு மலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்குவாரு. பின்னாடியே ஒரு நரியும் வந்துகிட்டு இருக்கும். ஒரு குகையில இவரு கொதிக்குவாரு. அந்த குகையில பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கதை பார்க்க. அந்த சிலை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆளோட அப்பாவா தான் இருக்குவாரு. அவர் ஏற்கனவே இறந்து போயிருக்குவாரு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்குவாரு. அந்த சிலையோட கையில இருக்க வாள் எடுக்குவாரு. உடனே அந்த சிலைக்கு உயிர் வர ஆரம்பிச்சிடும். உடனே அந்த சிலை இந்த ஆளு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆளும் போயிட்டு கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த சிலை பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும். உடனே அதே இடத்துல கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் அந்த ஆளு அந்த சிலையில இருக்க கத்தி எடுக்குவாரு. உடனே அதே இடத்துல சாம்பல் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கத்தியில இருக்க பவர் எல்லாமே இந்த ஆளுக்கு வர ஆரம்பிச்சிடும்.